நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் நாடே போற்றிடும் வகையில் வெல்வோம் என்று தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பாஜகவின் சீரழிவு அரசியலை மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு திங்கட்கிழமைக்குள் இடப்பங்கீட்டை முடிக்க திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் கூட்டணி கட்சியினருக்கு உரிய அளவிலான இடங்களை மனமுவந்து ஒதுக்கீடு செய்வதில் சுணக்கமின்றி செயல்பட அறிவுறுத்தியிருக்கிறார். திமுக போட்டியிட உள்ள இடங்களுக்கான வேட்பாளர்கள் தேர்வு என்பது இராணுவ வீரர்களை தேர்வு செய்வது போன்ற நெறிமுறைகளுடன் கண்டிப்பானதாகவும் கட்டுக்கோப்பானதாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த 8 மாதங்களில் திமுக அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்கள் குறித்து எடுத்துச் சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். மக்களின் மனதில் மதவெறியை விதைத்து கலவரத்தை தூண்டிவிட்டு அதில் அரசியல் குளிர்காய அவசரம் காட்டும் பாஜகவின் சீரழிவு அரசியலை அம்பலப்படுத்த வேண்டும். மக்கள் நலனுக்கு எதிரான 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்து தமிழகத்தை பாழ்படுத்த நினைப்பதை எடுத்துக் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் நாடே போற்றிடும் வகையில் வெல்வோம் என்றும் நல்லாட்சியை மேலும் முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். இந்த நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் 2வது நாளாக ஆலோசனை நடத்தினர். கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்களை ஒதுக்குவது, வெற்றி வாய்ப்புள்ள இடங்களில் போட்டியிடுவது, தேர்தல் வியூகம் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதனால் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையிலத்துக்கு தலைமை கழக நிர்வாகிகளோடு இன்னைக்கு கலந்துரையாடல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடும். இல்லை, அது இப்போ கேட்குறவங்க கேட்பாங்க, அது கொடுக்குறது இப்போ நாங்கள். அதனால் கண்டிப்பாக இப்போ ஒரு சுமூக சூழ்நிலை ஒருமித்த கருத்து வருகின்ற வகையில் தான் இருக்கும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவிற்கு தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவளித்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் தாவூத் இப்ராஹிம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவை தெரிவித்தனர். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பில்லை, ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பில்லை திமுகவுடைய ஆட்சியிலே. ஆகவே நடைபெற இருக்கின்ற நகர மாநகர உள்ளாட்சி தேர்தல்களில் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவருடைய சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து களம் காணும் பாமக சென்னையில் உள்ள 200 மாநகராட்சி வார்டுகளுக்கும் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளுக்கும் வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு, வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பு, பெண்களுக்கு 50 விழுக்காட்டுக்கு மேலே வாய்ப்பு. இதில் மூத்த நிர்வாகிகளை இடம்பெறாங்க. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டன், செயல் வீரன், பொறுப்பாளர் யாரும் சோரம் போகக்கூடாது, எங்கேயாவது அமைதியாயிடக்கூடாது. அப்படி இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் ரியல் எஸ்டேட் அதிபர் சிவக்குமார் என்பவர் உரிய ஆவணங்களின்றி காரில் எடுத்துச் சென்ற 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே காரில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று வாகன சோதனையின் போது கார் ஒன்றை மடக்கி சோதனையிட்டனர். அதில் ரோஹித் மற்றும் மித்லேஷ் ஆகியோர் உரிய ஆவணமின்றி 25 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அப்பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அப்பணம் ஒசூரை சேர்ந்த தொழிலதிபர் பாக்கிகுமாருடையது என்பது தெரியவந்தது. உரிய ஆவணங்களை காண்பித்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள உரிமையாளருக்கு தேர்தல் பறக்கும் படையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.